GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. டிஎம்கே வச்சுக்கிட்டு நாட்டில் எந்த கட்சி கிடையாது, இருக்கிற வரைக்கும் அவங்க தான் வருவாங்க. விஜய் சார் தான் இருப்பாரு. நான் எனக்கு மனசு தோணுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இளைய தளபதி சார் தான் வரும். திமுக கண்டிப்பா 220 இடத்துல அடிக்கும். திமுக மேலேயும் ஏற்பட்ட அலிகேஷன் இருக்குல்ல, அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அது எந்த கட்சியில் தான் ஊழல் இல்ல. விஜய் வந்தான்னா அவனுக்கு ஊழல் இல்லையா? அதெல்லாம் ஒரு சீட்டு கூட வர முடியாது. விஜய் வந்து தர்மபுரியில நிக்கிறான்னு நேத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. விஜய் அங்க நின்னா டெபாசிட் வாங்குவாங்க. விஜயகாந்த்ன்ற ஒரு மனிதரை நாங்க விட்டுட்டோம். அதே மாதிரி விஜய் என்ற ஒரு மனிதரை நாங்க இழக்க கூடாது. இந்த வாட்டி கண்டிப்பா வருவாங்க. ஆனா சொல்ற மாதிரி எடுத்தோடனே சிஎம் ஆக முடியாது. எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான அந்தஸ்து. விஜயகாந்த் போட்டு காட்டாத மாநாடா விஜய் போட்டு காமிச்சிட்டாரு. 25 லட்சம் பேரை கூட்டினாரு விஜயகாந்த். இவர் ஒரு 5 லட்சம் பேரை காமிச்சிட்டு நான் தான் சிஎம்னா, சீமா கூட தான் 10 லட்சம் பேரை காட்டாரு. சிஎம் ஆகிட்டாரா? சிஎம் ஆகுதுன்னா இவங்களை கடையில் இருக்கிற பொறிக்கல் ஏது ஆளாளுக்கு சிஎம் இருக்கிறாங்க. இவங்க ஆளுக்கு தனித்தனியா இருக்கும் போது ஆளுக்கு ரெட்டையில் எடுத்துன்னு போனா யாருக்கு போடுவாங்க ஓட்டு? ஆனா இப்போ இவங்க இருக்கிற நிலைமைக்கு மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. ஏடிஎம்கேலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சூரியன் 5 வருஷம் ஆண்டுட்டாங்க. சூரியனுக்கு அப்புறம் ரெட்டாலிக்கு தான் போடுவாங்க. ஏடிஎம்கே எப்படி வரும்? அவங்க வேணா எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதாவா? அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் கட்டுக்கு யாரு ஓட்டு போடுவாங்க? இல்ல மெயினா இருக்கிறது வந்து திமுக விஜய் சாருக்கும் நல்லா கடுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். டிஎம்கேக்கும் தாவேக்காகவும் தான் டஃப். விஜய் வர்றாரு, நாளைக்கு சூர்யா வர்றாரு, அஜித் வர்றாரு, யார் வேணாலும் வரலாம். அவங்களாம் சிஎம் ஆக முடியாது. நாங்கள் எதிர்பார்த்தது கமல் வர்றாரா, சூப்பராக செய்வாரான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அவருக்கு ஓட்டு போட்டோம், அவரே தோக்கடிச்சிட்டாங்க. கமலே வரல, விஜய் எப்படி வருவார்? கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1.5 வருடம் தான் இருக்குது. இதற்கிடையிலே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மாநாடு நடத்தியிருக்காரு. இப்போ 2026 தேர்தல் வந்து யாருக்கும் இடையான போட்டி அப்படிங்கிறத தமிழக மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வந்து விஜயோட அரசியல் வருகையை மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் கடுமையான போட்டியாக இருக்குது. யார் வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? புதுசாக வந்து நடிகர் விஜய் வர வந்திருக்காரு. திமுக தான் கண்டிப்பாக வரும், கேரண்டாக வரும். 2026 திரும்பி திமுக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணாலும் மழை பெஞ்சா தண்ணியை காரணம் காட்டாங்க. இப்போ தண்ணி காட்ட முடியாது. திமுக மேலே அவ்வளோ ஆதரவுலாம் கிடையாது. மக்களுக்கு நிறைய கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா புதுசாக யாராவது வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. டிஎம்கே வச்சுக்கிட்டு நாட்டில் எந்த கட்சி கிடையாது, இருக்கிற வரைக்கும் அவங்க தான் வருவாங்க. விஜய் வர்றாரு, நாளைக்கு சூர்யா வர்றாரு, அஜித் வர்றாரு, யார் வேணாலும் வரலாம். அவங்களாம் சிஎம் ஆக முடியாது. இவங்கெல்லாம் 70 வருஷமா 60 வருஷமா இருக்கிறாங்க. ரெட்டாலியன் சூரியனும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா வராதவங்க, ஆட்சியில் இல்லாதவங்க சான்ஸ் கொடுக்கலாம். சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அவரை சார் எப்படி பண்றாருன்னு அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு வாட்டி சான்ஸ் விட்டாதான் தெரியும். ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய பண்ணுவாரு. ஒரு வாட்டி விட்டாதான் அவருக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியும். முழுக்க அவர் வந்து படத்துல நடிக்க வச்சோம், எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் இளைய தளபதி சார் தான் வரணும். திமுக மேலேயும் ஏற்பட்ட அலிகேஷன் இருக்குல்ல, இருந்தாலும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அது எந்த கட்சியில் தான் ஊழல் இல்லை. விஜய் வந்தான்னா அவனுக்கு ஊழல் இல்லையா? அதெல்லாம் ஒரு சீட்டு கூட வர முடியாது. வந்தா 1-2 தான் வரலாம். ஏன் வரமாட்டாரா? இல்லை வர மாட்டாரு. விஜய் வந்து ரசிகருங்க நிறைய இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம், சிஎம் ஆயிடலாம், அந்த ஆசை தான். விஜய் புதுசாக வந்துட்டு ஆட்சியெல்லாம் பிடிக்கிறது அதுல அவர்கிட்ட அதிகாரம் இல்லை, அவ்வளோ திறமை இல்லை, அவ்வளோ ஆட்கள் வந்து அவர் வச்சில்ல வச்சு. இல்லை ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க. ஆடியன்ஸ் நிறைய கூட்டம் வந்துருக்கு. நான் கூட கூட்டுறேன். நான் கூட மாநாடு கூட கூட்ட செய்யலாம். விஜயகாந்த் போட்டு காட்டாத மாநாடா விஜய் போட்டு காமிச்சிட்டாரு. 25 லட்சம் பேரை கூட்டினாரு விஜயகாந்த். இவர் ஒரு 5 லட்சம் பேரை காமிச்சிட்டு நான் தான் சிஎம்னா, சீமா கூட தான் 10 லட்சம் பேரை காட்டாரு. சிஎம் ஆகிட்டாரா? இல்லை அண்ணாமலை மாநாடு போட்டாருன்னா 5 லட்சம் பேர் கூடுவாங்க. அண்ணாமலை சிஎம் ஆகிடுவாரா? சிஎம் ஆகுதுன்னா இவங்களை கடையில் இருக்கிற பொறிக்கல் ஏது ஆளாளுக்கு சிஎம் இருக்கிறாங்க. இப்போ மக்கள் ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, விஜயகாந்த்ன்ற ஒரு மனிதரை நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி விஜய் என்ற ஒரு மனிதரை நாங்கள் இழக்க கூடாது. இந்த வாட்டி கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் சொல்கிற மாதிரி எடுத்தோடனே சிஎம் ஆக முடியாது. எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான அந்தஸ்து இருக்குது. இருந்தாலும் புதுசாக வந்தாலும் இவருக்கு செய்ய தெரியாது. அரசியல் எப்படி ஆளணும்னு தெரியாது. யாருக்கு? விஜய்க்கு ஆளணும்னு தெரியாது. சினிமாவை சொல்கிறேன், அவருக்கு தெரியும். இந்த சினிமாவில் எப்படி டான்ஸ் ஆடலாம், அந்த சினிமாவில் அப்படி டான்ஸ் ஆடலான்னு தெரியும். அரசியல்ன்றது பெரிய கடல். அதில் அவ்வளோ சீக்கிரம் வந்து சிஎம் ஆகி ஜெயிச்சிட முடியாது. சிஎம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு தமிழ்நாட்டை ஆளணும். எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சா இருக்கிற இடம் தெரியாது போயிட்டாங்க ராஜா. இவங்ககிட்ட ஒரு 30 லட்சம் கோடிக்குது. அதை செலவு பண்ணுறதுக்கு வந்துக்கிறான். வேற விஜய்யா? ஆமாம், 30 லட்சம் கோடி இருக்கா? 30 லட்சம் கோடி. இது கூட யாரு அண்ணன் 2 லட்சம் கொடுத்து தான் இப்போ சாரியில் போட்டது. ஓஹோ, மீட்டிங் போட்டாங்களா யாரு? இவனுக்கு கொடுத்து தான் போட்டது.
எல்லாரையும் தாக்கினானா, அவன் அண்ணா டிஎம்கே தாக்கினானா? ஓ விஜய் என்ன பேசுனா நான் போய் பேச்சு எடுத்தானா? சிஎம் ஒரு திறமை வேணும். ஆல்ரெடி இவங்க வந்து பாரம்பரியமாக வந்து பிடிச்சிட்டாங்க, அந்த லைனில் இருக்காங்க. இப்போ நம்ம குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, கரெக்டாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஏற்பட்ட விமர்சனம் இருக்குல்ல திமுக மேலேயும். விமர்சனங்களை தாங்கினா தான் அரசியல்வாதி, விமர்சனங்கள் பண்ணால் தான் அவன் அரசியல்வாதி. அந்த விமர்சனங்களை தாண்டி வந்தால் தான் தலைவன் வரான், தலைவனாக தான் அவன் சாதனை பண்ணுறான். அந்த சாதனை தான் கடைசியில் அவனுக்கு வரலாறாம இருக்கு. அப்படி வந்தவர் தான் கலைஞர். கலைஞராக வந்தார், எழுத்தாளராக இருந்தார், முத்தமிழ் அறிஞரானார். நிறைய அவருக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் தடுக்க முடியாது. அவ்வளோ பேர் நடிகருக்கே சான்ஸ் கிடையாது. விஜய் இப்போ பிறந்தவர் 48 வயசு தான். அது தலைவர் 75 வயசு எங்கள் தலைவர் கமலுக்கு. அவரே தோக்கடிச்சிட்டாங்க. ஓகே, நாங்கள் எதிர்பார்த்தது கமல் விடுறாரா, சூப்பராக செய்வாரா நாங்கள் எதிர்பார்த்தோம். அவருக்கு ஓட்டு போட்டோம், அவரே தோக்கடிச்சிட்டாங்க. கமலே வரல, விஜய் எப்படி வருவார்? விஜய் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. போட்டி தான். விஜய் முடியாதுன்றாரு. விஜய்னா ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு தெரில. ஃபஸ்ட்டு இவங்க 4 பேர் ஒன்றா சேருவாங்களா தெரில. ஓகேவா, இவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்தாலே ஒரு 30 சீட்டு பிடிப்பாங்களானே தெரில. விஜய் வந்து தருமபுரியில் நிற்கிறான்னு நேற்றுலாம் சொல்லியிருந்தாங்க. தருமபுரியில் வந்து உங்களுக்கே தெரியும், அங்கே ஜாதி ஓட்டு தான் வரும். தருமபுரியை பொறுத்தவரை ஜாதி ஓட்டு தான். விஜய் அங்கே நின்னானா டெபாசிட் வாங்க மாட்டார். திராவிட கட்சியில் குறிப்பாக அதிமுக வந்து விட்டுருமா? எதிர்கட்சி அந்த விஜய்க்கு விட்டு கொடுத்துருமா? அப்படி அதிமுகவில் எதுவுமே கிடையாதுங்களா. முதல்ல இவங்க 4 பேர் ஒன்றா சேரணும் இல்லைங்களா. டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் நம்ம பழனிசாமி, அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம், 4 பேர் ஒன்றா சேர்ந்தா தான் அது அண்ணா திமுக ஏடிஎம்கேன்றது. அந்த ரெட்டாலிக்கு தாங்க நாங்கள் ஓட்டு போடுறோம், எடப்பாடிக்காக நாங்கள் போடல. ரெட்டாலை அந்த அம்மா எம்ஜிஆர் ஐயா, அப்புறம் அண்ணாதுரை ஐயா, அவங்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு அப்புறம் எடப்பாடி. அந்த அம்மா காமிச்சு விட்டு போனாங்க சிம்பிளை. இவங்க ஆளுக்கு தனித்தனியாக இருக்கும் போது ஆளுக்கு ரெட்டையில் எடுத்துன்னு போனால் யாருக்கு போடுவாங்க ஓட்டு? அதிமுக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கங்க. அதிமுகவுக்கு வந்து இப்போ அவங்க நிலையான பேட்டி கிடையாது. நிலையான என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க. அன்றைக்கி எடப்பாடி சொல்லும் போது நேற்று உதயநிதி சொன்னது, அவர் சொன்னது தான் நான் திருப்பி சொல்கிறேன். அன்றைக்கி வந்து எடப்பாடி என்ன சொன்ன, யாருமே போனவங்களை திருப்பி சேர்க்க மாட்டோம், திருப்பி வரக்கூடாது, நாங்கள் கூட்டணி யாரையும் கூப்பிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாருன்னா, கதவு திறந்துருக்கு, யார் வேணா உள்ளே வரலாம், எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவிப்போம். அதுக்கு நம்ம துணை முதல்வர் என்ன சொன்னார், ஒரு ஐடி ரைடு விட்டால் ஏடிஎம்கே பிஜேபியும் ஒன்றா கூட்டணி வச்சுருவாங்க, அதனால் நீங்கள் எடப்பாடி இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறேன் அவர் சொல்லிட்டார் தெளிவாக. சூரியன் 5 வருஷம் ஆண்டுட்டாங்க, சூரியனுக்கு அப்புறம் ரெட்டாலிக்கு தான் போடுவாங்க. ஏடிஎம்கேலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏடிஎம்கே எப்படி வரும்? அவங்க வேணால் எம்ஜிஆரா இல்லை ஜெயலலிதாவா சொல்லுங்கள். அவங்க ஃபேஸ் கட்டுக்கு யார் ஓட்டு போடுவோம்? ஒரு வருஷம் நம்ம ஆளுங்க மறந்துடுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து யாரையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி மரகம் தான் இவர் 60 சீட்டு வாங்கினார். அதுக்கு முன்னாடி வாட்டி ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, ஆட்சி இருந்தாங்க, அதில் தானே இவர் வந்தார். இவர் டைரெக்டாக வரல சிஎம் ஆகல. அவங்க இருந்ததில் அவங்க இறந்ததுக்கப்புறம் இவர் வந்தார். இவர் வந்து என்ன ஆச்சு, இப்போ இவர் நிற்கும் போது இவர் ஒரு 60 சீட்டு வாங்கினார், மொத்தம் வாஷ் அவுட் ஆகல. ஆனால் இப்போ இவங்க இருக்கிற நிலைமைக்கு மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. 67 சீட்டு வாங்கிக்கிறாருன்னா அந்தந்த எம்எல்ஏ அவங்க தொகுதியில் சிறப்பாக வேலை செய்ய. அப்போ அமைச்சரையாக 8 பேர் தோத்தாங்க, இவ்வளோ பேர் என் கட்சி விட்டு போனாங்க. 2வது தான் சொல்கிறேன், எதிர்கட்சி அந்தஸ்து கூட இதுக்கப்புறம் யாருக்கும் வராது. திமுக கண்டிப்பாக 220 இடத்துல அடிக்கும். எதிர்கட்சியும் வராதுங்கிறீங்களா? எதிர்கட்சியே கிடையாதுங்க. அது கொஞ்ச நாள் முன்னே சட்டசபையில் அம்மா இருக்கும்போது சொன்னதான், என்ன சொல்லுது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை. இப்போ வந்து திமுக அதை சொல்லுவாங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்களை ஜெயிக்க ஆளே இல்லை. இதே ஜெயக்குமார் என்ன சொன்னார், என் தொகுதியில் என்னென்னா ஸ்டாலினை வந்து நான் பேர் சொல்கிறேன்னு நினச்சது சிஎம் தோத்துருவார், டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொன்னார். அதே தொகுதியில் ஐடின்ஸ் மூர்த்தி உட்கார வச்சு அசால்ட்டாக இவரை டெபாசிட் வாங்க விடாம பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கே தகுதி இல்லை ஜெயக்குமாருக்கு ஜெயிக்கிறதுக்கு. வாய் மட்டும் பேசிட்டு போயிட்டாருன்னா போதுமா? வரப்போற தேர்தலில் வந்து யாராருக்கிட்டே போட்டி கடுமையாக இருக்கும்? திமுகவா, அதிமுகவா, விஜயா? டிஎம்கேக்கும் தாவேக்காகவும் தான் டஃப் கண்டிப்பாக இருக்கும். அந்த எலெக்ஷனில் போட்டிலாம் இல்லை தெளிவா. இப்போ நீங்கள் ஒரு கட்சி வச்சிருந்தா நீங்களும் போட்டி தான் சொல்லுவீங்க, அது போட்டிலாம் கிடையாது. விஜய் சார் தான் இருப்பாருன்னு எனக்கு மனசு தோணுது. ஆமாம், அவர் தான் ரசிகர்ன்றதுனால விஜய் சார் தான் வருவார். இல்லை, மெயினாக இருக்கிறது வந்து திமுக விஜய் சாருக்கும் நல்லா கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது போட்டி இருந்தாலும் இவங்க 200 இடத்துக்கு மேலே வருவாங்க. டிஎம்கே கண்டிப்பாக வருவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஐயா, எதிர்கட்சி வலிமையாக இல்லை ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரத்தத்திலே ஊறிட்டு இருக்கு சில பேருக்கு திமுகன்றது. இப்போ கூட போயிட்டு ஊர் நாட்டில் கேட்டால் யாருக்கு ஓட்டு போடணும், எம்ஜிஆர் தான் போடணும், அதை தவிர எடப்பாடிக்கு போடணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏடிஎம்கேன்றது எம்ஜிஆர்னு ஊறி போச்சு. அந்த மாதிரி திமுகன்றது ஊறி போச்சு. இவங்களுக்கு யங்ஸ்டர்ஸு, இப்போ முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸு, படித்தவங்க, லேடிஸு எல்லாருமே முக்கால்வாசி ஆதரிக்குது விஜய் தான். ஆமாம், கண்டிப்பாக இதுதான் ஆதிக்கிறாங்க. அரசியல் இது இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் கிரேஸு, விஜய் மேலே கிரேஸு. ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் விஜய் போட போகிறேன்.
என்னுடைய முதல் ஓட்டை நான் விஜய் அந்த 18 இயர்ஸ். விஜய் இப்போ ஒரு ஆளானே யாருக்குமே தெரில. விஜய் நின்று கவுன்சிலர் ஜெயிப்பாரானே தெரில. அப்புறம் எம்எல்ஏனா எப்படி என்ன பண்ணுது? அவர் கூட இருக்கிறவங்களா யாருன்னா வந்து 1 hour பேசணுங்க பார்ப்போம். ஏற்கனவே அந்த நடிகர்கள் அந்த அளவுக்கு ஜொலிக்கலையே. இப்போ கமல்ஹாசன் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, அவர் உடல்நிலை குறைவா போயிட்டாரு, இறந்துட்டாரு. இல்லைங்க, இவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு இல்லையா, எல்லாத்துலயும் கொஞ்சம் இதுவா பண்ணுவாரு. ஆமா, அவங்க அப்பா வந்து ஏற்கனவே அவர் கட்சியில இருந்தவர், அதனால அது கொஞ்சம் தெரிஞ்சும் இதுவா இருக்கும், நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. விஜய் வந்து இப்போ நான் வந்து ஃபிக்ல இருக்கும்போதே வர ஃபிக்ல இருக்கும்போது உன்னோட ஃபிக்ல இருந்தாலும் வந்து சிவாஜி கணேசனே காணாம போயிட்டாரு. ஓகேவா? பாரதி ராஜான்ற கட்சி ஆரம்பிக்க வந்து ஓடி போனாரு. புரியுதா? அந்த மாதிரி எல்லாருமே எடுத்து சொல்லிடுறாங்க. விஜயகாந்த் எவ்வளோ ஃபிக்காக வந்தார், கட்சியில் காணாம போலையா? திமுக ஐக்கணும் தான் எல்லாருமே சொன்னாங்க. கட்சியில் திமுக இருக்கு, எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு, இவர் நல்லா பண்ணுவார். விஜய், சீமா, ஏடிஎம்கே, அப்புறம் பிஜேபி, அப்புறம் அந்த ஃபிக்லேருந்து பிஜேபி பண்ணாங்க சரத்குமார், இவங்களாம் ஒன்றா சேர்ந்தா கூட திமுக ஒன்றே பண்ண முடியாது. திமுக ஆட்சி அமைக்கிறது கன்ஃபார்ம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the daily.